திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். அன்புடையீர், இன்று நாம் காண இருப்பது அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற மாணிக்க வாசகரின் அருள்மொழிக்கு இணங்க காவிரி தென்கரையில் கடம்ப மரம் சூழ்ந்த வனத்தில் நங்கை பாகம் வைத்த நறுஞ்சோதியை காமனை காய்ந்த பிரானை கங்கை செஞ்சடையான் ஆகிய கடம்பன் துறையார் உரையும் முற்றிலா முளையம்மை உடனுரை கடம்பவனநாதர் திருக்கோயில் குளித்தலை. முதலாவதாக நாம் காண இருப்பது தல அமைப்பு. சோழ வளநாட்டின் காவிரி தென்கரையில் அமைந்த இரண்டாவது தலமாகும். மொத்தம் 127 தென்கரை தலங்கள் உள்ளன. 274 பாடல் பெற்ற தலங்களில் 65வது தலமாகும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து கரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் குளித்தலையில் அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் காண இருப்பது தலச்சிறப்பு. 6லிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை இத்தலத்தை கடம்பன் துறை என்று அழைக்கப்பட்டது. தற்போது குளித்தலை என்று அழைக்கப்படுகிறது. கல்வெட்டுக்களில் இத்தலத்தை குளித்தண்டலை என்று பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில வரலாற்று குறிப்புகளில் குளிர்தண்டலை என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் புராண பெயர்கள் கடம்பன் துறை, கடம்பவனம், தட்சிணகாசி, குளித்தண்டலை, பிரம்மபுரம், சதுர்வேதபுரி, கந்தபுரம், கடம்பை எனும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தலத்திற்கு அப்பர் பெருமான், ஐயடிகள் காடவர்கோன், வள்ளலார் பெருமான், அருளாளர் அருணகிரிநாதர் ஆகியோர் பாடல்கள் அருளியுள்ளனர். மேலும் கண்ணுவ மகரிஷி, சப்தகன்னியர்கள், அகத்தியர் பெருமான், முருகப்பெருமான், தேவசர்மா, திருமால் ஆகியோர் இத்தல ஈசனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். அடுத்ததாக தலப்பெருமை. இத்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் இவை மூன்றிலும் சிறப்புடையது. வடநாட்டில் இருக்கும் காசியை போல் தென்னாட்டில் வடக்கு நோக்கிய தலம் என்பதால் தட்சிண காசி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் காலை கடம்பர், மதியம் சொக்கர் அதாவது திருவாட்பொக்கி என்னும் ஐயர்மலை, அந்தியில் திருவேங்கிநாதர் அதாவது திரு ஈங்கோய் மலை என்றும் இந்த 3 தலத்தையும் ஒரே நாளில் வழிபட்டால் பிறவிப்பிணி தீரும் என்பது தொன் நம்பிக்கை. அடுத்ததாக கோயில் அமைப்பு. இக்கோயிலை சுற்றி தேரோடும் வீதிகள் அமைந்துள்ளன. குளித்தலையின் மையப்பகுதியில் இக்கோயிலானது அமைந்துள்ளது. வடக்கு நோக்கி அமைந்த இத்தலத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடனும் 7 கலசங்களையும் கொண்டுள்ளது. ராஜகோபுரத்திற்கு முன்பு மண்டபம் உள்ளது. இக்கோயிலானது 2 பிரகாரங்களை கொண்டது. இக்கோயிலின் கருவறையை உள்ளடக்கிய விமானம் வேசர வகையைச் சேர்ந்தது. மேலும் இத்தலத்தில் கருவறை, அந்தராளம், அர்த்த மண்டபம், முகமண்டபம் என்ற அமைப்பில் அமைந்துள்ளது. அடுத்ததாக சன்னதி அமைப்பு. ராஜகோபுரத்திற்கு முன்மண்டபத்தில் உள்ள நுழைவாயிலின் மேல் சிவபெருமான், பார்வதி, முருகன் ஆகியோர் ரிஷப வாகனத்திலும் விநாயகர், முருகர் ஆகியோரும் சுதை வடிவங்களாக காட்சி தருகின்றனர். முன் மண்டபத்தை கடந்த பின் ராஜகோபுரத்தையும் கடந்து முகமண்டபம் வழியே செல்லும்போது வலப்பால் அம்மன் சன்னதி நோக்கி உள்ளது. அதன் முன்னே கொடிமரம், அதற்கு முன் பலிபீடம், அதற்கு முன் நந்தி. இவர்கள் அனைவரும் மூலவருக்கு எதிரே அமைந்துள்ளனர். அதேபோல் அம்மன் சன்னதிக்கு எதிரே நந்தி, அதற்கு பின் சிறியதாக கொடிமரம் அமைந்துள்ளது.
அவர்களை கடந்து உள்பிரகாரத்தில் வடகிழக்கில் நடராஜர் சன்னதியும், அவரை தொடர்ந்து கிழக்கு பிரகாரத்தில் சனீஸ்வரர், நவக்கிரகங்கள், அவற்றிற்கு மேலே புடைப்புச் சிற்பமாக சுப்பிரமணியர் உள்ளார். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் சிறு மண்டபத்தில் அமைந்துள்ளது. தெற்கு பிரகாரத்தில் நந்தி, சிவலிங்கம், விநாயகர், ஜேஷ்டாதேவி, நால்வர், 63 நாயன்மார்கள் மற்றும் சேக்கிலார் ஆகியோர் திருமேனிகளும் அமைந்துள்ளன. தென்மேற்கு மூலையில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதி அமைந்துள்ளது. அவர்களை கடந்து விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், கஜலட்சுமி சன்னதிகளும் உள்ளன. நடுநாயகமாக வீற்றிருக்கும் மகாமண்டபத்தில் கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோர் அமைந்துள்ளனர். இறுதியாக இத்தலத்தின் நாயகராக வீற்றிருக்கும் சிவபெருமான் மூலஸ்தானத்தில் கடம்பவனநாதராக வீற்றிருக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் கிழக்கில் வாகன மண்டபம், மடப்பள்ளி, கிணறு முதலியவைகள் உள்ளன. தென்கிழக்கு மூலையில் பிரம்மதீர்த்தம் உள்ளது. இத்தலத்தின் தலவிருட்சமான கடம்ப மரம் மற்றும் நாகலிங்க மரமும் வெளிப்பிரகாரத்தில் உள்ளன. வடமேற்கு மூலையில் வசந்த மண்டபமும் உள்ளது. அடுத்ததாக மூலவர் பெயர்கள் மற்றும் தீர்த்தங்கள். இறைவன் பெயர் கடம்பவனேஸ்வரர், கடம்பவனநாதர், சுந்தரேசர், சௌந்தரர். வடக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக பின்புறத்தில் சப்தகன்னியர்களுடன் காட்சி தருகிறார். அடுத்ததாக இறைவியின் பெயர் முற்றிலாமுலை அம்மை, பாலகுசாம்பிகை, திருவேணி. வடமதுரை என்று அழைக்கப்படுவதால் அம்பாளை மீனாட்சி என்றும் அழைப்பர். கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் அம்பாள் சன்னதியின் முன் வலப்பால் பரமநாதர் என்னும் காவல் தெய்வம் வலது கையை நெற்றியில் வைத்தவாறு அமைந்துள்ளது. தீர்த்தம் காவிரி பிரம்ம தீர்த்தம். தலவிருச்சம் கடம்ப மரம். அடுத்ததாக தல வரலாறு, சப்தகன்னியர்கள் வழிபட்ட வரலாறு. ஒரு சமயம் அம்பாள் துர்க்கை வடிவம் எடுத்து அரக்கன் தூம்ரலோச்சனுடன் கடும் போர் புரிந்தார். அப்போரில் அரக்கன் பெற்ற வரத்தால் அவனை அழிக்க இன்னும் அதிக பலம் தேவைப்பட்டது. ஆகையால் அம்பாள் சப்தகன்னியர்களை துணைக்கு அழைத்தார். அவர்கள் தூம்ரலோச்சனுடன் போர் புரிந்தனர். சப்தகன்னியர்களின் கணைகளின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அரக்கன் போர் புரிவதை நிறுத்திவிட்டு ஓடலானான். அவ்வாறு ஓடும் பொழுது கடும் தவம் செய்து கொண்டிருந்த காத்யாயின முனிவர் ஆசிரமத்தை அடைந்து மறைந்தான். அரக்கனை துரத்தி வந்த சப்தகன்னியர்கள் அரக்கனை முனிவராக உருமாறி உள்ளான் என்று நினைத்து முனிவரை அழித்தனர். கொலைப்பாவம் பற்றி கொண்டது. அதனால் அவர்களை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது. எங்கு சென்று தரிசித்தும் தோஷம் நீங்காமல் கடைசியாக கடம்பவனத்துறை வந்து ஈசனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றனர். சில வரலாற்று குறிப்புகளில் சப்தகன்னியர் அரக்கன் என்று நினைத்து காத்யாயின முனிவரை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. அதனால் அரக்கனை எதிர்க்க முடியாமல் கடம்பந்துறையில் உள்ள ஈசனை தஞ்சம் அடைந்தனர் என்றும் அவர்களுக்காக ஈசன் அரக்கனை அழித்தார் என்றும் கூறப்படுகிறது. இதிலிருந்து சப்தகன்னியர்களை காக்கும் தெய்வமாக ஈசன் உள்ளார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக இத்தலத்திற்கு மற்றொரு தல வரலாறு உள்ளது. திருமால் வழிபட்ட வரலாறு. 4 வேதங்களையும், அதாவது ரிக், யஜுர், அதர்வணம், சாமம்,
ஆகிய 4 வேதங்களையும் சோமுகாசுரன் என்னும் அரக்கன் கவர்ந்து சென்று பாதாள உலகத்தில் மறைத்துவிட்டான். தேவர்கள் வருந்தி திருமாலிடம் முறையிட்டனர். திருமால் கடம்பன்துறை அடைந்து கடம்பவனநாதரை வழிபட்டு ஆசி பெற்று மச்ச அவதாரம் எடுத்து பாதாள உலகத்திற்கு குடைந்து சென்று அரக்கனை கொன்று 4 வேதங்களையும் மீட்டு வந்து கடம்பவனநாதர் சன்னதியில் சேர்த்தார். அன்று முதல் திருமால் அக்னி மூலையில் உள்ள பிரம்மதீர்த்த கரையில் எழுந்தருளி 4 வேதங்களையும் தேவர்களுக்கு உபதேசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆதலால் இத்தலம் வேதபுரி என்று வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இத்தலத்திற்கு மற்றொரு வரலாறு உள்ளது. அகத்தியர் மற்றும் தேவசர்மா வழிபட்ட வரலாறு. தவ வலிமை உடைய அகத்திய பெருமான் பல தலங்களை தரிசித்து விட்டும் மன நிம்மதி அடையவில்லை. இறுதியாக கடம்பன்துறை அடைந்து கடம்பவனநாதரை தரிசித்தார். அதாவது தினமும் காலையில் காவிரி ஆகிய கங்கையில் நீராடி கடம்பவனநாதரையும் ஏனைய பரிவார தேவதைகளையும் முறைப்படி வழிபட்டார். மதியம் வாட்போக்கி என்னும் ரத்னகிரீஸ்வரரையும் மாலையில் திரு ஈங்கோய் மலை என்னும் மரகதாளேஸ்வரரையும் வழிபட்டார். அநேக காலம் வழிபட்டு மன நிம்மதி அடைந்தார். அப்போது தேவசர்மா என்பவர் 2 கொடிய பாவங்களை செய்ததினால் துன்புற்றார். அந்த நேரத்தில் அருள்மிகு கடம்பவனநாதரையும் அத்தலத்தில் இருக்கும் அகத்திய முனிவரையும் சென்று அடைந்தால் தன் பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்பதை அறிந்த தேவசர்மா கடம்பன்துறை அடைந்தார். அகத்தியரும் தேவசர்மாவுக்கு வழிகாட்டினார். இறைவன் உமையாளோடு எழுந்தருளி காட்சி தந்தார். அச்சமயம் வேண்டிய வரங்களை கேட்பாயாக என்று பெருமான் கூறினார். தேவசர்மா 64 திருவிளையாடலில் ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம் காட்சியினை இத்தலத்தில் எங்களுக்கு காட்டி அருளுமாறு வேண்டுகிறோம் என்று வேண்டி நின்றனர். அவ்வாறே இறைவன் திருக்கல்யாண காட்சியினை காட்டினார். ஆதலின் இத்தலத்திற்கு வடமதுரை என்றும் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அடுத்ததாக இத்தலத்திற்கு மற்றொரு வரலாறு உண்டு. பிரம்மதேவன் வழிபட்ட வரலாறு. திருமால் புதல்வனாகிய பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலில் சலிப்புற்று படைப்பு தொழிலை வெறுத்து முக்தி என்னும் பேரின்பத்தை தந்தருள்க என சிவபெருமானை வேண்டி நின்றார். சிவபெருமானும் பிரம்மதேவனை பாராட்டி காவிரியின் தென்கரையில் உள்ள ஆனந்த வடிவமான கடம்பவனநாதரை அடைந்து திருக்காவிரியில் முக்காலமும் நீராடி அப்புனித நீரை கொண்டு முக்காலமும் மந்திரபூர்வமாய் பக்தியோடு அபிஷேகித்து பூஜித்து துதித்து நிஷ்டைகள் கூடி கடும் தவம் இயற்றுவாயாக என அருள் புரிந்தார். அவ்வாறே திருக்கடம்பன்துறையினை அடைந்து 1000 தேவர்கள் ஆண்டு கடுந்தவம் இயற்றினார். இறுதியில் சிவபெருமான் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பிரம்மதேவனுக்கு தரிசனம் தந்து அருளினார். பிரம்மதேவனுக்கு முக்தி பேற்றையும் கொடுத்தார்.
அடுத்ததாக இத்தலத்திற்கு மற்றொரு வரலாறு உள்ளது. முருகப்பெருமான் வழிபட்ட வரலாறு. பூர்வலோகத்தில் உமாதேவியார் சிவபெருமானிடம் மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்டிருந்தார். அப்பொழுது குருமுகம் இல்லாது முருகப்பெருமானின் செவியில் உபதேசம் விழுந்ததால் தோஷம் ஏற்பட்டது. ஆகையால் அத்தோஷம் நீங்க முருகப்பெருமான் பல சிவஸ்தலங்களை சென்று வழிபட்டார். ஆனால் அது நீங்க பெறவில்லை. இறுதியாக இத்தலத்திற்கு வந்து தோஷம் நீங்க பெற்றார். உமாதேவியாரும் முருகப்பெருமானை கையில் எடுத்து உச்சி முகர்ந்து பெருமானின் அருகில் அமரச் செய்தார். ஆகையால் இத்தலத்திற்கு கந்தபுரம் என்றும் அழைப்பர். அடுத்ததாக இத்தலத்தின் தனித்துவங்கள். காலையில் கடம்பவனநாதரை வழிபட்டால் காசியில் வழிபட்ட பலன் கிடைக்கும். அடுத்ததாக தமிழகத்தில் இதேபோல் வடக்கு நோக்கிய சிவாலயம் கோயம்பேட்டில் உள்ளது. இறைவன் பெயர் குறுங்காலீஸ்வரர். அடுத்ததாக கோயிலின் பழமை காலத்தால் அறிய முடியாதது. மேலும் சோழர்கள் காலத்தில் ஏற்கனவே இருந்த இத்தலத்தை கற்றளியாக புனரமைக்கப்பட்டுள்ளது. பின் வந்த விஜயநகர பேரரசு இக்கோயிலை நன்றாக பராமரித்துள்ளனர். அடுத்ததாக திருவாரூர் முத்துசுவாமி தீட்சிதர் என்னும் சங்கீத வித்வானால் கேதார கவுளை ராகத்தில் இத்தலத்திற்கு கீர்த்தனம் ஒன்று அமைத்துள்ளார். அடுத்ததாக சப்த மாதர்களில் ஒருவரான சாமுண்டியே துர்கை ஆவார். அதனால் ராகு காலத்தில் துர்கைக்கு உரிய வழிபாட்டை மூலவர் சன்னதி முன்பு செய்கின்றனர். மேலும் சிவாலயத்தில் துர்கை அம்மன் சன்னதி தனியாக இல்லை. அடுத்ததாக 2 நடராஜர் திருமேனிகளும் 2 சோமாஸ்கந்தர் திருமேனிகளும் இத்தலத்திற்கு உள்ளது. அந்த 2 நடராஜரில் ஒருவர் பாதத்திற்கு முயலகன் உள்ளது. மற்றொரு நடராஜர் திருமேனியின் பாதத்தில் முயலகன் இல்லை. இது ஒரு தனி சிறப்பாகும். அடுத்ததாக தின பூஜைகளும் திருவிழாக்களும். தினசரி 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. காலையில் திருவனந்தல் 6:30 மணிக்கும், காலசந்தி 8:30க்கும், உச்சிகாலம் 12 மணிக்கும், சாயரக்ஷை மாலை 6 மணிக்கும், இரவு 8:30க்கு அர்த்தஜாம பூஜை என்று 5 கால பூஜையும் நடைபெறுகிறது. அடுத்ததாக திருவிழாக்கள். ஆடி பூரம் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. புரட்டாசியில் நவராத்திரி திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி கந்தசஷ்டி திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை சோமவாரம் பஞ்சமூர்த்தி புறப்பாடுடன் மொத்தம் 4 நாட்கள் நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரை 1 நாள் கொண்டாடப்படுகிறது. தை பூசம் 2 நாள் கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் 1 நாள் கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழா தைப்பூசமாகும். அந்நேரத்தில் கடம்பவனேஸ்வரர் முற்றிலா முலையம்மையுடன் காவிரி கரையில் எழுந்தருளி அலங்கார பந்தலின் கீழ் காட்சி தருவார். அந்நேரத்தில் 7 ஊரை சேர்ந்த சுவாமியும் அம்பாளும் காவிரிக்கு வடகரையும் தென்கரையும்
எழுந்தருள்வர். முதலாவதாக தேவநாயகி சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் ஊர் ராஜேந்திரம். இரண்டாவதாக தேவநாயகி சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் ஊர் பெட்டவாய்த்தலை. மூன்றாவதாக சுரும்பால் குழலி அம்மை உடனுரை ரதனகிரீஸ்வரர் ஊர் வாட்போக்கி என்கின்ற ஐயர்மலை. நான்காவதாக சுகுந்த குந்தலாம்பாள் சமேத சிம்மபுரீஸ்வரர் ஊர் கருப்பத்தூர். ஆகிய இந்த 4 ஊரைச் சேர்ந்த சுவாமியும் அம்பாளும் காவிரி தென்கரையில் எழுந்தருள்வர். அடுத்ததாக காவிரி வடகரையில் எழுந்தருளும் மூர்த்திகளை பற்றி பார்ப்போம். மரகதாம்பாள் சமேத மரகதாஜலேஸ்வரர் ஊர் திரு ஈங்கோய்மலை. அடுத்ததாக கற்பூரவள்ளி சமேத சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி ஊர் முசிறி. அடுத்ததாக சிவகாமி சமேத திருக்காமீஸ்வரர் ஊர் வெள்ளூர். ஆகிய இந்த 3ம் காவிரி வடகரையில் எழுந்தருளும் மூர்த்திகளாகும். மேலும் திருவிழாக்கள் இரவு முழுவதும் நடைபெறுவதால் ஆடல் பாடல் சொற்பொழிவுகள் கச்சேரி என நிறைய கொண்டாட்டத்துடன் நடைபெறும் ஒரு முக்கிய திருவிழாவாகும். அடுத்ததாக இத்தலத்தின் இலக்கிய சிறப்புகள். திருநாவுக்கரசர் பெருமான் இத்தலத்திற்கு ஒரு பதிகம் திருக்குறுந்தொகையில் அருளிச் செய்துள்ளார். அதில் ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முற்றிலா முலையாளிவள் ஆகிலும் அற்றம் தீர்க்கும் அறிவிலல் ஆகிலும் கற்றை செஞ்சடையான் கடம்பன் தூரை பெற்றம் ஊர்தி என்றால் எங்கள் பேதையே. திருச்சிற்றம்பலம். எடுத்துக்காட்டிற்கு சில பாடல்களை இங்கு விளக்கத்துடன் பார்ப்போம். முதலாவதாக, நீங்கள் உள்ள களிப்பு மிகுதியும் உடையீராயினும் நுமது இழிவு நீங்குதற்கு முதல்வனை தொழுமின்கள் கனக பொன் சடையான் வீட்டிற்கும் கடம்பன் துறையை நினையும் வல்லமை பெற்றவர்கள் நீள் விசும்பும் ஆழ்வர் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் தனகிருந்ததோர் தன்மையராகிலும் முனகு தீர தொழுதெழுமின்களோ கனக புன்சடையான் கடம்பன் துறை நினைய வல்லவர் நீள் விசும்பும் ஆழ்வர் என்று அப்பர் பெருமான் திருப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக, பண்ணின் இன்மொழி கேட்கும் விருப்புடைய பரமனை நான்முகனும் தேவர்களும் திருமாலுக்கும் அறியப்படாத சிவபெருமான் வீற்றிருக்கும் கடம்பன் துறையை நன்னினால் நம் வினைகள் எல்லாம் நாசமாகும் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் பண்ணின் இன்மொழி கேட்கும் பரமனை வண்ண நல் மலரான் பல தேவரும் கண்ணனும் அறியான் கடம்பன் துறை நன்ன நம் வினையாயின நாசமே என்று அப்பர் பெருமான் வினைகள் தீர்வதற்கு பொருட்டு அருளியுள்ளார். அடுத்த பாடல், உபதேச பொருளை கொண்ட மனத்தே விளங்கி தோன்றும் முதல்வனை ஒரு நெறிப்பட்ட நெஞ்சின் உள்ளூர வைப்பீர்களாக என்று
திரு நீலகண்டன் உரையும் கடம்பன் துறையை நுமது அறிவை கட்டுப்படுத்தும் இரு வினை தீர தொழுவீர்களாக என்று திருப்பதிக பாடல் வரிகளில் மறைகொண்ட மனத்தானை மனத்துளே நிறை கொண்ட நெஞ்சின் உள்ளூர வைமினோ கரைக்கண்டன் உரையும் கடம்பன் துறை சிறை கொண்ட வினை தீர தொழுமினோ. அதாவது அந்த நெறிப்பட்ட மனத்திற்குள் முதல்வனை நாம் உள்ளூர வைக்கும் பொழுது நம் அறிவை கட்டுப்படுத்தும் அந்த நல்வினை தீவினை தீருவது சிவபெருமானால் மட்டுமே நடைபெறும் என்பதை அப்பர் பெருமான் இப்பாடலில் உணர்த்தியுள்ளார். அடுத்ததாக மற்றொரு பாடலுக்கு விளக்கம். பூவணிந்த மென் கோதை உடையவளாகிய உமையை ஒரு பாகத்தில் உடையவனை வேள்விகள் செய்தும் உள்ளத்தால் உணர்வீர்களாக மன்மதனை சினந்த பெருமான் உரையும் கடம்பன் துறையில் அத்திருநாமம் ஏத்த நம் தீவினைகள் நாசமாம் என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்வீன்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்த பிரான் கடம்பன் துறை நாமமேத்த நம் தீவினை நாசமே என்று அப்பர் பெருமான் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாம் அனுபவிக்கும் இன்பம் துன்பம் நம் வினைகளே காரணம், இன்பமே பிரதானம் என்று மனித இனம் அதை நோக்கி ஓடுகிறது, நினைக்கின்றது. இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு என்பது அருளாளர்கள் வாக்கு. அதை இரண்டும் கடக்கும் உபாயம் தருவது சிவபெருமானின் திருவடியாகும். அத்திருவடி உரையும் கடம்பன் துறையை நாம் நெஞ்சினால் உள்ளூர நினைப்பது நம் வினைகள் மாயும் என்பது அப்பர் பெருமானின் திருவாக்கு. மேலும் அப்பர் பெருமான் தம் 6ஆம் திருமுறையான திருத்தாண்டகத்தில் க்ஷேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் கடைமுடி காணூர் கடம்பன் துறை கைலாயநாதனை காணலாமே என்று அப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடைவு திருத்தாண்டகத்தில் கடைசி 2 வரியில் மயிலாடுதுறை கடம்பன் துறை ஆவடுதுறை மற்றும் துறை அனைத்தும் வணங்குவோமே என்று அப்பர் பெருமான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்தலத்திற்கு ஐயடிகள் காடவர்கோன் திருவெண்பா ஒன்றை அருளியுள்ளார். அழுகு திரிக்குரம்பை ஆங்கது விட்டு ஆவி ஒழுகும் பொழுதறிய ஒன்னா கழுகு கழித்துண்டலையா முன் காவிரியின் தென்பால் குளித்தண்டலையானை கூறு. அதாவது உடலின் நிலையாமையை கருத்தில் கொண்டு உயிர் போன பின் அழியக்கூடிய ஊன் பொதிந்து ஒழுகும் இந்த பொய்க்கூரையை அழிவதற்கு முன் கடம்பன்துறையாரை நினைத்து போற்றி மனத்தினால் பூஜிக்க வேண்டும் என்பதை அவர் இப்பாடலில் அருளியுள்ளார். வள்ளலார் பெருமான் இத்தல பெருமானை தன் திருவருட்பாவில் குறிப்பிட்டுள்ளார். கோட்போக்கி நில்லும் கடம்ப நெறி போல் என பூவை சொல்லும் கடம்பன் துறை நிறைவே என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெய்வச் சேக்கிழார் தம் பெரிய புராணத்தில் சிலந்திக்கு அருளும் கழல் வணங்க செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மாலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலங்கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினார் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது திரு எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி,
கற்குடி, திருப்பராய்த்துறை, திருவாட்போக்கி, திருக்கடம்பந்துறை சென்றார் என்று திருநாவுக்கரசர் தேவாரம் மூலம் நாம் அறிய முடிகிறது. அதையே தெய்வச் சேக்கிழார் தம் பெரிய புராணத்திலும் குறிப்பிடுகிறார். மேலும் கடம்பவன மான்மியத்தில் இத்தல அம்பாளின் திருக்கோலத்தை பற்றி துதி ஒன்று உள்ளது. மேலும் கடம்பன்துறை வாழ் கடம்பவனேசர் தம் இடம்பெறு முற்றிலா முலை இசை ஞானம் என்று சிவசேத்திர விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நிர்வாகம். இத்திருக்கோயில் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக கல்வெட்டு செய்திகள். பாகைசாலை என்னும் ஊர் தொண்டை நாட்டில் திருக்கூவம் என்னும் தலத்தின் அருகே உள்ளது. அங்கு சரவண முதலியார் என்னும் பெருந்தனவந்தர் இருந்தார். இவர் திருச்சிராப்பள்ளி நவாப்பிடம் மந்திரியாக இருந்தவர். மேலும் திருவாவடுதுறை மடாதிபதியாக இருந்தவரிடம் நண்பராக இருந்தார். இவ்விருவரும் சேர்ந்து கடம்பந்துறை கோயிலை புதுப்பித்து திருத்தேர், திரு ஆபரணம் முதலியவை செய்து வைத்திருக்கின்றனர். மேலும் பல ஜமீன்தார்கள் சரவண முதலியாரின் தெய்வ பக்தியை கண்டு பல கிராமங்களை செப்பு சாசனம் மூலம் அளித்திருக்கின்றனர். இவரது உருவம் இத்திருக்கோயில் தூணில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலம் இச்செய்தி நமக்கு தெரிய வருகிறது. அடுத்ததாக இதர தகவல்கள். இக்கடம்பர் கோயில் 5 வகையான கடம்பர் கோயில் இருப்பதாக வரலாற்று குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக கோயில் கடம்பர், ஆதி கடம்பர், வாழி கடம்பர், இளங்கடம்பனூர், பெருங்கடம்பனூர் என்று 5லும் முருகர் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜித்ததாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு தருகிறது. மேலும் இந்த 5ல் வாழி கடம்பர் என்று சொல்லப்படும் தலத்தில் திருநாவுக்கரசர் பாடிய தலம் என்ற ஒரு குறிப்பும் உள்ளது. அடுத்ததாக வழித்தடம். திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் குளித்தலை 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்துடன் இப்பதிவு முடிவடைகிறது. அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். கோயில்கள் நம் அடையாளம், நம் பொக்கிஷம். அதனை போற்றி பாதுகாப்போம். பாதுகாத்து அதனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். மறக்காமல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.